தமிழக்கா எங்கே இருக்கீங்க? என்ன பாப்பா கூப்பிட்டியா? ஆமாக்கா, நான் 2 ப்ளூ கலர் ட்ராலி அடுக்கலையேக்கா, அது கூட ஏதோ பேக்கெல்லாம் இருக்குது. நான் 2 எல்லோ கலர் ட்ராலி தானே அடுக்கி வச்சுருந்தேன். இது என்னக்கா இது? அது பாப்பா, அது என்னம்மா ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன் தாத்தா. அது இந்த லக்கேஜ் என்னன்னு கேட்டுட்ருக்கேன் தாத்தா. என்னம்மா ரெடி ஆகிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டல? எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரிம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, நான் போய் உள்ள வேலை பார்க்குறேன். சரிம்மா. இது என்ன தாத்தா லக்கேஜ்? யாராவது ஊருக்கு போகிறாங்களா என்ன? ஆமாம், அந்த சிவா தான். இப்போ தானே வந்தாங்க, அதுக்குள்ளே எந்த ஊருக்கு போகிறாங்க? ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா அவங்க? எனக்கு புரியல. அவங்க உன் கூட ஃப்ளோரிடாக்கு தான். என்ன தாத்தா சொல்கிறீங்க? அவள் வராளா? ஆமாம், அவள் வரா. உனக்கு என்ன பிரச்சனை அதில்? யார் வந்தால் உனக்கு என்ன? நீ எதுக்கு போகிற? உன் செமினாருக்கு போகிற. நீ யார் இருக்கிற இடத்துக்கு போகிற? உன் மாமா இருக்கிறதுக்கும் அண்ணன் இருக்கிற இடத்துக்கும் நீ போகிற. அப்புறம் உனக்கு என்ன? அது அப்படி இல்லை, இருந்தாலும் அவளோட போகிறதுன்றது எனக்கு என்றைக்குமே செட் ஆகாத விஷயமாச்சு. உங்களுக்கே தெரியல தாத்தா என்ன மனநிலையில் இருக்கா. இப்போ நாங்கள் போனால் எனக்கே என்னன்னு தெரியல. இதில் அவளை வேறு எனக்கு புரியல தாத்தா. எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை. வேணா நான் செமினார் கூட போகல, அவள் போகிறது இருந்தால் போட்டும். அவள் கூட எனக்கு நிஜமாக செட் ஆகாது தாத்தா, செட் ஆகாது. பார், அவனுக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டானுங்க. அவனுக்கு பார்த்து பாருங்க. நீ அதை பற்றி கவலைப்படுற? இங்கே இருந்தால் இல்லாமல் நீ போக முடியாது. அதனால் மட்டும்தான் அதை அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அங்கே நீ இஷ்டத்துக்கு இருக்கலாம். நீ அதை யோசிக்க மாட்டேற. இந்த பாரு, நீ அவனுக்காக யோசிக்கிறேன். எனக்கு புரியல. உன் முடிவை நீ எடுடா. எனக்கு புரியல. நீ போகிறது செமினாருக்கு, நீ அதை பாரு. எனக்கு புரியல. அவள் என்ன யோசிப்பா, அவள் என்ன பண்ணுவா, நீ அவளை பற்றி யோசிக்கிற. எனக்கு புரியல. நீ யாருக்காக போகிற, எதுக்காக போகிற, என்ன 8 வருஷம் எல்லாரும் அவங்க இருக்குல்ல. நீ போய் அதை பண்ணு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி தாத்தா, நான் கரெக்டாக நான் எடுத்துகிட்டு போகிற வெயிட்டுக்கு எடுத்துட்டேன். இவ்வளோ லக்கேஜ் அலௌட் இல்லை, உங்களுக்கு தெரியும்ல. 20 நாளுக்கு இன்னும் ஒரு ஊரே காலி பண்ணிட்டு வந்திருக்கா தாத்தா, எனக்கு புரியல. பற்றி தான் உனக்கு தெரியும்ல. உன்னோடாம எல்லாத்துக்கும் ஒரு லூசு. லக்கேஜ் எங்க? இவ்வளோ லக்கேஜ் கூட என் லக்கேஜ் எங்கேருந்து செல்லுபடி ஆகும். நான் போய் ஏதாவது பண்ணுறேன், ஏதாவது குறைச்சிட்டு வரேன். நீ எதுக்கு குறைக்கிற? நீ வந்து எடுத்துக்கோ. எக்ஸ்ட்ரா காசுனா அவள் கொடுக்கட்டும். எப்படி? அவங்க அப்பா சம்பாதிக்கிறாரா, அவங்க அம்மா சம்பாதிக்கிறாங்களா, இல்லை அவள் சம்பாதிக்கிறாளா? எப்படி எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பா? அதுவுமே மாமா காசும் அத்தான் காசும் தானே. அதுக்கு நானே குறைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா, உனக்கு தேவை இருக்குல்ல, கொடுத்துட்டு போகலாம் விடு. அது பேச்சு கேட்காது, தெரிஞ்சு போச்சு. பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன் டாடி, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, இப்போ குறைக்கிற வேலையை பாரு. சரிங்க தாத்தா, நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். இவங்க எல்லாம் அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. அவகிட்ட படுறது நான் தானே, அவங்கக்கிட்ட படுறது நான் தானே. இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இவள் சரியான டார்ச்சர். அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. அவள் ஏதாவது பேசியே டார்ச்சர் பண்ணுவாள். எனக்கு தெரியும் இவங்க பிளான் இதுவாக தான் இருக்கும்னு அப்போவே யோசித்தேன். அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறாங்கன்னும் போதே தெரியும். நானும் சரி வந்தாலும் பரவாயில்ல, எப்படி எப்படியோ மனசை மாற்றிக்கலான்னு பார்த்தா இவள் வரான்றதுக்கப்புறம் என்னால் எதுவுமே யோசிக்க முடியலையே. டேய், ரூமில் லக்கேஜ் எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பேன் பார்த்தா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? இல்லைப்பா, அது தான் சொன்னல, உனக்கும் படிப்பு தான் முக்கியம். மற்ற எதையே யோசிக்காத, புரியுதா? நீ யாரோட இடத்துக்குலாம் போல. சரி, உனக்கு மாமா யோசிக்க வரணும், அண்ணன் யோசிக்கும், அண்ணன் இடத்துக்கு தான் போகிறேன். மற்ற எதாவது பேசுவாங்கன்னு யோசிச்சுன்னா நீ அண்ணன் இடத்துக்கு தான் போகிறேன். புரியுதா? அவள் தான் சொல்லுவேன். நான் பேசிக்கிறேன் மாப்பிள்ள. நீங்கள் போங்க, நீங்கள் வேலையை பாருங்க. புரிய வைங்க மாமா. பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்க. சரிங்க மாமா. தாத்தா இங்கே என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும். அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும். அவங்க என்ன பிளான் போட்டு அனுப்புகிறாங்கன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னோ எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் தாத்தா இருக்குது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு தாத்தா, நான் இங்கே இருந்துட்டுறேன் தாத்தா. எனக்கு வேண்டாம் தாத்தா. எனக்கு இப்போ அங்கே போகிறத விட அங்கேருந்து போயிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற பயம் அதிகமாக இருக்குது தாத்தா. இங்கே நான் இருக்கேன், சரியா? அமைதியாக இருந்தேன்னா நீ சொன்னதுனால இவ்வளோ நாள். இதுக்கப்புறம் அந்த அமைதியாக இருக்காது, புரியுதா? நீயே சொன்னாலும் இங்கே என்ன நடக்குமோ அது நடக்கும். அது நடந்தே தீரும், புரியுதா? 8 வருஷம் ஒருத்தர் ஊர் வேணாம் உறவு வேணாம்னு இப்படி இருந்திருக்கான். அவன் யாருக்காக இருந்தான்? அவனுக்கு ஒரே ஆசை உன்னை பார்க்கணுன்றது. அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவன் நினப்பு சொல்ல நீ எப்போ வருவன் தான் இருக்கும், புரியுதுல்ல? அப்புறம் அண்ணன் அவனுக்காகவே அவன் கூட இருந்தான், தெரியும்ல? இப்போ அவங்க 2 பேருக்குமே நீ அங்கே வருவது மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு சந்தோஷம் முக்கியமா இல்லை இவன் முக்கியமா? அதை யோசி. தாத்தா நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை தாத்தா. ஆனால்
அவன் பார்த்துப்பான். புரியுதா? அவன் பொண்டாட்டி பார்த்துக்கணும் அவனுக்கு தெரியும். புரிஞ்சுதுல்ல? கிளம்பு. இதுக்கு மேலே விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி சொன்னால் வெக்கம் வேற வருது. சரிங்க சரிங்க, நல்லா சரிங்கம்மா, சரிங்க. தாத்தா போங்க தாத்தா. சரி, நான் கிளம்புறேன், நீ கிளம்பி வா. சரிங்க தாத்தா, எப்படியும் அவள் லக்கேஜை குறைக்க மாட்டா. நான் அதை குறைச்சிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி சரி. என்னடா, ரெடி ஆகிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன் மாமா. எங்கே எடுத்தா? அதை பாதி குறைச்சிட்டாலே. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? லக்கேஜ் குறைச்சிட்டாலே? ஏன்? இன்னும் அதெல்லாம் ஒரு பட்டு லக்கேஜ் தூக்கிருக்கு. அதனால் அங்கே இருக்கு தேவையில்லாமல் லக்கேஜ் எடுத்து இதுவாகணும்னு சொல்லிட்டு மேடம் குறைச்சிட்டாங்க எல்லாத்தையும். டேய், உனக்கு தான்டா செமினார், உனக்கு தான் நிறைய தேவை படிக்கிறதுக்கு, அது இது. நீ ஏன் அப்படி விட்டு போகிற? அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாவது பண்ணோன்னு வைங்களேன், ஏதாவது பிரச்சனை தான் வரும். நான் புக்ஸ் எல்லாம் என் டேபிளில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஏதாவது வேணும்னா லாவணி வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவா. இல்லைன்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேப்டாப் அவங்கக்கிட்ட இருக்க போகுது, நான் அதை வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேருக்குமே அட் டைம் லேப்டாப் தேவைப்பட போது யாராவது ஒருத்தர் எனக்கு கொடுப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவுமே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, கவலைப்படாதீங்க. சில விஷயத்தில் மெயில் பண்ணிக்கிட்டேன், பார்த்துக்கலாம். இல்லைன்னா லாவணி ஃபோன் பண்ணால் அவன் மெயில் பண்ண போகிறான், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரிடா, அப்பா வர ஃப்ளைட்டு தேவை வேணாங்க. அப்பா லேட் நைட்டு டயர்டாயிடும். நீங்களே இப்போ தான் வந்திருக்கீங்க, இன்னும் அந்த வீட்டுக்கு வேறு போகணுன்றீங்க. எதுக்கு? நீங்கள் அந்த வீட்டுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இங்கேருந்து ஏறினா கேபு இறங்கிட போகிறோம், அவ்வளோதானே. லக்கேஜ் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதானே. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் போயிட்டு அந்த வீட்டுக்கு போங்க. பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ, அவங்ககிட்ட நல்லா பேசு, நல்ல விதமாக நடந்துக்கோ, அவங்களுக்கு நல்லா செஞ்சு போடு. என்ன புரியுதா? சண்டை போடாமல் இரு, அவ்வளோதான். சரி மீ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீ, நீ டென்ஷன் ஆகாதீங்க. நார்மலாக தான் டேடி இருக்க, நீ ஏன் யோசிக்கிறீங்க டேடி? விடுங்க. ஒழுங்காக படிக்கிற வரையே விட்டுறாத. அதெல்லாம் எனக்கு தெரியும் மீ, நான் நல்லா படிச்சுப்பேன், நல்லாவும் பார்த்துக்கிறேன், போதுமா? அதான் ஏன் சிவா குட்டி போகிறாள், அவள் பார்த்துக்க போகிறா அவங்கள. அவள் இருக்கும்போது அவள் எவ்வளோ பொறுப்பாக இருப்பான்னு அவனுக்கு தெரியும்ல. தெரியும் இந்த அளவுக்கு கொடுக்கும். என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலையே. ஆமாம், 20 நாளுக்கு என்ன லக்கேஜ் இது? 20 நாள் கூட இருக்காது. அதுக்கு என்ன லக்கேஜ் இது எனக்கு புரியல. ஏன் ஒரு 5 ட்ரெஸ் வச்சு அதை மாற்றி மாற்றி துவச்சிலாம் போட்டுக்க முடியாதா? அங்கிள், நாங்கள் போகிறது சுற்றி பார்க்க, சும்மா சும்மா துவச்சிலாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. ஏங்க ஒரு ஊருக்கு போனால் உட்காந்து துணி எங்கே துவச்சிட்டு இருப்பாவ? என்னங்க பேசுகிறீங்க? அதில் என்ன இருக்கா? போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதுக்கேற்ற செட்டு, அவ்வளோதானே. இது கூட இல்லாமல் ஒரு ஊருக்கு எப்படிங்க போகிறது? நீ எப்போ அவங்க பேசுறதுக்கெல்லாம் தாளம் போடுறது நிறுத்துறியோ அப்போ தான் நீ உருப்பிடுவேன். நான் என்னங்க தாளம் போடுறேன்? சும்மா சொல்கிறீங்க. குழந்தை ஏதோ 4 ட்ரெஸ் எடுத்துச்சு, அதுக்கு ஓவராக பண்ணுறீங்க. ஆமாம், அதானே 4 ட்ரெஸ்ஸு. ஒன்றுமே எடுக்காமல் சீன் போடலாம் என் பொண்ணுக்கு தெரியாது. என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு இருக்கா, அவ்வளோதானே. சும்மா மாமா தாத்தா விடுங்கன்னு. சரி, நீ கிளம்பு, டென்ஷன் ஆக வேண்டாம். ஆமாம், நீ கிளம்பு, டென்ஷன் ஆகாது, விட்றா, இதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம். சரிடா, பார்த்து பத்திரம்ண்ணே. சரி மீ, நான் பத்திரமா. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் யோசி, அதை பற்றி மட்டும் இருக்கு, ஓகேவா? புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். வரோன்னா கேட்க மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா இருங்க. சரி, நான் லக்கேஜ் ஏற்ற சொல்கிறேன், வாடா நம்ம போகலாம். சரிங்க ஆண்டி. மீ, அம்மா எங்கள் ஆளை காணோம். தெரியலடி, நீ அங்கே அரைச்சி வச்சது எல்லாத்தையும் கட்டி வச்சிருந்தல, அந்த லக்கேஜ் வந்து அடுக்கி வச்சுட்டு போனாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே இல்லை, எனக்கு தெரியல. அப்படியா? சரி மீ, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளே அண்ணா விட்டு லக்கேஜ் ஏற்றிடுங்க, நான் போய் அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் மீ. சும்மா லக்கேஜ் குறைன்னா 4 ட்ரெஸ்ஸு, ஒரு செட் செருப்பு, மேக்கப் செட்டு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செட்டு, அவ்வளோதானே. சும்மா ட்ரெஸ்ஸை குறைனா எப்படி குறைப்பாங்க இவங்கள? அதுக்கப்புறம் இருக்குது, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன், மருமகள் ஆகிட்டு. சரி, கற்றுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? பாருமா, லக்கேஜை குறைக்கணுமா அதை குறைக்கணுமா ஓவராக பேசுகிறாங்க இவங்களெல்லாம். மற்ற கதை மற்றது, எதுக்கு போகிறேன்னு தெரியும்ல. அவளை அவன் கூட பேசவே விடக்கூடாது, புரியுதுல்ல? அவனை எப்படியாவது உன் பக்கம் திருப்புறேன், புரிஞ்சுதா இல்லையா? அம்மா, ஆண்டி நம்ம பக்கம் இருக்கும்போது என்னம்மா பிரச்சனை? இதுக்குமா அவன்கிட்டலாம் கெஞ்சி சொல்கிறேன்? அவன்கிட்டலாம் கெஞ்ச முடியாதுமா. நான் போகிறது சுற்றி பார்க்க, நான் நல்லா சுற்றி பார்க்கணும், அதை விட்டுட்டு சும்மா அப்படின்னு தெரிய முடியாதுமா. அவன் ஒரு சிறுமூஞ்சி. என்ன இப்படி பேசுகிறேன்? நீ அவனை கட்டிக்கணும், அவன் கூட வாழ வேண்டாம், இந்த வசதியான வாழ்க்கை வேணும் தானே? அப்போது அவனை கைக்குள்ளே வச்சுக்க பழகு. இது உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு புரியல. ஒருத்தனை கைக்குள்ளே போட தெரில, அவங்ககிட்ட பேச தெரில, தத்தி மாதிரி இருக்க. அவள் பார் எப்படி பேசுவா பார், கற்றுக்கோ. அதுதான் எனக்கும் புரியல, அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் அதுக்கிட்ட அப்படி இது பண்ணுவான்னு தெரியும். ஆனால் அவனுக்கு அது பிடிக்காதேம்மா, இதுக்கும் தானே அவனை பிடிக்காது. இப்போ அவன் என்றைக்கும் அதை விட மாட்டான், அது என்றைக்கும் அவனை விடாது. நீ தான் மாற்றி ஆகணும், அதை புரிஞ்சுக்கோ.
இப்போ அதுக்கு இருக்கிறது கோவம். நேரில் போனால் அவன் சமாதானப்படுத்திடுவான். புரியுதா? சின்ன வயசில் தான் அவன் எப்படி அதை பார்த்துட்டு இருக்கான் உனக்கு தெரியும்ல. இப்படி ஊசியில் வாழ்கிற வாழ்க்கையில் ராணியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா அவனை கைக்குள்ளே போட்டுக்கோ. எல்லா வாட்டியும் ஆன்ட்டியை நம்ப முடியாது. புரியுதா? ஒன்றும் ஆன்ட்டி திடீர்னு மனசு மாறிடலாம், இல்லைன்னா ஆன்ட்டி பேச்சையும் ஈடுபடாமலும் போயிடலாம். அவன் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் நீ இந்த வீட்டில் வாழ முடியும். அதனால் அவனை உன் கைக்குள்ளே போட பாரு. எப்படியோ ஒரு வகையில் அவனை கைக்குள்ளே போட்டுன்னு வா. சரி, நான் ட்ரை பண்ணுறேன். உனக்கு இந்த வசதி, இந்த வாழ்க்கை, இந்த மாதிரி செலவு பண்ணுறது, கார்லேயே போயிட்டு வர்றது, ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி பங்களாவில் வாழ்கிற வாழ்க்கையில் இஷ்டம் இருக்கா இல்லையா? நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டது என் வீடுன்ட்டு. நீங்கள் அப்படி கேட்குறீங்க? என் வீடு, என் கார், என் லக்ஸரி லைஃப் இதெல்லாம் என்னால் விட முடியாது. அப்போது ட்ரை பண்ணாத. புரியுதா? புரிஞ்சுது, பார்த்துக்கிறேன். குழைச்சிக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி சரி பண்ணுறேன். என்னம்மா நான் தான் ஊருக்கு கிளம்புறேன்னு தெரியல, அங்கே வராமல் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லடி. என்னம்மா ஒன்றும் இல்லைன்றது இவ்வளோ டல்லாக சொல்கிறது? உடம்பு சரியாம்மா? என்னம்மா பண்ணுது? இதை செக் பண்ணுமா? பதறாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, நீ பதற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏம்மா வரல? நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு தெரியும்ல. ஒன்றும் இல்லடி, அது என்னம்மா சொல்கிறத பிரச்சனையாம்மா? சொல்லுமா, எனக்கு மனசு கேட்கல. நான் வேணா போகாமல் இருக்கவா? அதில் ஏதாவது உனக்கு பிரச்சனையா? அப்படி இல்லடி. நீ இது வரைக்கும் இவ்வளோ தள்ளி எங்களை விட்டு போனது இல்லைல்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே போவ. நீ எல்லா கேம்புமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அட்டன் பண்ணியிருக்க. 1-2 மட்டும்தான் தமிழ்நாடை தாண்டி போனேன். அதுவுமே ஒரு 5 நாள் 6 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடுவேன். ரொம்ப ரேராக போச்சுன்னா ஒரு 8-9 நாள் ஆகும். ஆனால் 20 நாள் கிட்டத்தட்ட இது 1 மாதம் மாதிரி தானே. 20 நாள் எங்களை விட்டு நீ போனதே இல்லைல்ல, அதுவும் வெளிநாட்டுக்கு. அதான் ஒரு மாதிரி இருக்குடி, வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒன்று பிரியணுன்னும் போது. அம்மா அதுக்கெலாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? என்னம்மா நீங்கள்? எனக்கு என்னவோ நீ உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரியே இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. அது என்னை விட்டு நீ அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. நேற்றுலேருந்து நீ நடந்துக்கிறது நீ உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரியே இருக்குடி எனக்கு. அது என் மாமியார் வீடு. அது எப்படி ஆகும் பாரு என் மாமியார் வீடு. அது அங்கே என் அண்ணன் தானம்மா இருக்காரு. அப்படி பார்த்தா நான் அண்ணன் வீட்டுக்கு தானம்மா போகிறேன். அப்புறம் என்னம்மா? ஏம்மா நீங்கள் வேறு மாமியார் அது இது? இல்லடி, நீ நேற்று இப்படி கிளம்புனது, இப்படி எடுத்து வைக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. அதான் சரி, நீ கிளம்பும்போது பக்கத்துலேருந்து அழகானா, அதுக்கப்புறம் அதை யோசிச்சுட்டு இருப்பியேன் தாண்டி வந்து இங்கே உட்காந்துட்டேன். அப்படியெல்லாம் என் மாமியார் வீட்டுக்கு தெத்திடலான்னு நினைக்காதீங்க. என் மாமியார் வீடு 10 அடி தூரத்தில் தான் வைப்பேன். புரியுதுங்களா? உங்களை டார்ச்சர் பண்ணி இருக்கிற தூரத்தில் தான் என் மாமியார் வீடு இருக்கும். 10 அடி தூரத்தில் இருக்கிறது உன் மாமியார் வீடாக இருக்கும்னு நம்புறியா? இது நம்ம ஆசைடி, ஆனால் அது நடக்குமா? எனக்குமே உங்களுக்கு 10 அடி தூரத்தில் இருக்கதாம்மா ஆசை. அது என் ஆசையாக இருக்குது. ஆனால் அது நடக்குமா நடக்காதான்றது தெரியலல்ல. பார்க்கலாமா, காலம்தான் பதில் சொல்லும். எதுவாக இருந்தாலும் நீ 90% நம்புகிறேன். 10% எனக்கு தெரியல. கோவம் இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஆனால் வருத்தம் நிறைய இருக்குமா. அதுவும் இந்த லாஸ்ட் 2 மாதத்தோட வருத்தம் நிஜமாகவே எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்கலாம். நேரில் போனால் விளக்கம் தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. உண்மையிலே அது விளக்கமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் ஆசை இந்த 10 அடி தூரத்தில் மட்டும்தான். அது இந்த ஜென்மத்தில் மாறாதுமா. நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா உங்களுக்கு பொண்ணாக இருந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். என்ன பேச்சு பேசுகிற நீ? ஆமாம்மா, எனக்கு என் மாமியார் வீடு இந்த 10 அடி தூரத்தில் தான் வேணும். அது நடக்கலைன்னா நான் உன் பொண்ணாக இங்கே இருந்துடுறேன், அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு வேறு வாழ்க்கை இல்லைம்மா. நான் நம்புறேன்டி, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும்னு உள் மனசு சொல்லுது. நீ இந்த 2 மாதம் இருந்த வருத்தத்துக்கு இப்போ நீ மாறி இருக்கனா, அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு நான் புரியுது. கேம்பில் நீ ஏதோ பேசியிருக்க. அதனால தான் இந்த நிமிஷம் நீ கிளம்புறதுக்கு அவள் வந்தோம் நீ கிளம்புறேன்னா நான் நம்புறேன்டி, உன் பக்கம் எதுவும் வாழ்க்கை உன் பக்கம் தான் இருக்குன்னு. ஆனால் உன் வாழ்க்கை கிடச்சோன்னு எங்களை கைட்டு விட்டுற மாட்டியே. ரொம்ப பண்ணுறீங்கம்மா, ரொம்ப பண்ணுறீங்க. டெய்லி ஃபோன் பண்ணுவேன், டெய்லி வீடியோ கால் பண்ணுறேன். போதுமா? மாத்திரை ஒழுங்காக போடுங்க, அப்பா ஒழுங்காக பார்த்துக்கோங்க, நீங்களும் ஒழுங்காக இருங்க, எதையும் யோசிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளிக்க போகிறோம், நம்ம ஒன்றா சமாளிக்க போகிறோம், அவ்வளோதான்ம்மா. விடுமா.
உங்கள் பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லணுமா? அவன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உன் அண்ணன் கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அங்கே எதுவும் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருந்துட்டு வா. என்னம்மா எல்லோரும் இதே சொல்கிறீங்க? இதை பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்கா? ஏய், நீயா தொடங்குவேன்னு சொல்லலை. அவனுங்க ஏதாவது வலிப்பானுங்க, சண்டை மூட்டுவானுங்க, அவனுங்களை பற்றி தான் தெரியும்ல. அதனால் அவனுங்க என்ன பண்ணாலும் காமெடியாக விட்டுரு அப்படி சொல்கிறேன். சரிம்மா சரி. அப்போ உங்கள் பசங்களை சண்டைக்காரங்கன்னு ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறேன். சரிம்மா, நீங்கள் பத்திரமா இருங்க. மாத்திரை போட்டு ஒழுங்காக இருங்க. அப்பா ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அப்பாவை கேட்டதாக சொல்லுங்கள். நான் ஃபோன் போட்டேன், அப்பா எடுக்கல, என்னன்னு தெரியல, காலே போல். அதனால் அப்பாவுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன், அங்கே போயிட்டு பண்ணுறேம்மா. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி இங்கே இருக்க வேண்டாம். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கிளம்பி மம்மி கூட போய் படுத்துக்கோங்க. டேடி வந்து இன்றைக்கி அந்த வீட்டுக்கு போகிறாரு. சித்தப்பா பாம்பேலேருந்து வர்றாரு போல். அதனால் அவங்க பேசுறதுக்காக அங்கே போகிறாரு. அதனால் மம்மி தனியாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு மம்மி கூட படுங்க. இங்கேருந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? சரிடி, போகிறேன்டி, நாங்கள் போகிறேன். நீ எதையும் யோசிக்காத, எங்களை பற்றி யோசிக்காத. நீ எதை பற்றி யோசிக்காமல் போயிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு வா. ஏர்போர்ட் போய் ஃபோன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அந்த வீட்டில் இருக்கணும். இதை பூட்டிட்டு நீங்கள் போகிறீங்க, இல்லைன்னா திரும்பி இப்படியே வந்துடுவேன். சரிடி, போகிறேன்டி. அத்தா மாமியார், போயிட்டு வரேன். அது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் இப்படி பண்ணுற நீ? யூஸ் பண்ண பாதி காஸ்மெட்டிக்ஸ் தானே, அதை தூக்கி போட்டிருந்தா உன்னோட புது காஸ்மெட்டிக்ஸ்லாம் இந்த பேக்கில் வச்சுருக்கலாம். தேவையில்லாமல் எத்தனை லக்கேஜ், இவ்வளோ வெயிட்டு தேவையா? ஹைல்ஸ் அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அதை இறக்கி போடுனாலும் போடலை. இல்லை ரவி அண்ணா கூட தானே வந்தோம், ஒரு கவரில் போட்டு கூட அவர் எடுத்துகிட்டு போவார்னா எத்தையும் பண்ணாமல் இப்போ இவ்வளோ காசு தேவையா இந்த லக்கேஜுக்கு? தண்ட செலவு தானே இது. என்னால் எதையும் தூக்கி போட முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீயா காசு உன் காசா கொடுத்த? அங்கே இப்போ யாரும்மா காசு கட்டினது? நீயா கட்டின? ஆண்டி உன் கையில் கொடுத்தாங்க தானே என்னை பார்த்துக்க சொல்லி. உங்கள் ஆண்டி எனக்கு எந்த காசும் கொடுக்கல உன்னை பார்த்துக்க சொல்லி, புரியுதா? என் காசை தான் நான் கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுக்கோ. உங்கள் ஆண்டி உன் கையில் கொடுத்துருப்பாங்க, நீ தான் கொடுத்துருக்கணும். நீ தான் பர்ஸே எடுக்கல, எதையும் எடுக்க மாட்டேன்ட்டு ஓரமாக போயிட்ட. அப்போ காசு யா பே பண்ணிப்பா? பே பண்ண மாட்டேன் சொல்லியிருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டிருப்பாங்க, தெரியும்ல? என்ன ஆணவமாக பேசுகிற? இவ்வளோ ஆணவம் எங்ககிட்ட கூடாது, தெரியும்ல? உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன இப்போ நீ எங்கே வரேன்னு தெரியும்ல, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். தேவையில்லாமல் என்ன வெறுப்பேற்றி நீ வாங்கி கட்டிக்காத. பார்க்கலாம், உன் மேலே தான் பாசமே கிடையாதே, அப்புறம் என்ன இந்த வெட்டி சீனு? பார்க்கலாம் யாரை கொஞ்சுறாங்க, யார்கிட்ட கெஞ்சுறாங்கன்னு. யாரை வேணாலும் கொஞ்சிட்டோம், யாரை வேணாலும் கெஞ்சிட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வர்றது செமினாருக்கு, போதுமா? ஓ அப்படி, சரிங்க, அதையும் பண்ணுங்கள். நான் போய் சுற்றி பார்க்க போகிறேன், என் பேக்கை வச்சுக்கோ. இந்த பார் விளையாடுறியா? போர்டிங் கூப்பிட்டா டக்குன்னு போகணும், உன்னை எங்கே இருக்கெல்லாம் தேட முடியாது. ஷாப்ஸில் இருக்காங்க, சுற்றி பார்த்து தான் வருவேன். கேட்கும், அங்கேயும் போர்டிங் கூப்பிட்டாங்கன்னா நான் வந்துக்கிறேன். நீ வரலைன்னா உன்னை தேடவும் மாட்டேன், உனக்காக வெயிட் பண்ணவும் மாட்டேன். நான் மட்டும் கிளம்பி போயிட்டே இருப்போம், பேக் இங்கே போட்டு, ஞாபகம் வச்சுக்கோ. என் பேக்கை போட்டினா உனக்கு அவ்வளோதான். போர்டிங் கூப்பிட்டாங்கன்னா நான் கிளம்பிடுவேன், அதுக்கு முன்னாடி வரதும் வர்றதும் உன் இஷ்டம். இந்த மாதிரி டார்ச்சரெல்லாம் ஏன் தான் என் கூட அனுப்பி வைக்கிறீங்க கடவுளே? என்னால் முடியல, கடுப்பாக இருக்குது மயிலாட். ஆல்ரெடி காண்டாக இருக்குது. உங்கள் வீட்டு காண்டு எங்கள் வீட்டு காண்டா இல்லாமல் அவ்வளோ ஒரு காண்டாக இருக்கேன். இந்த டைமில் ஃபோன் பண்ணி நம்மளை வெறுப்பேற்றுறது யாரோ. ஹலோ, என்னடா போர்டிங் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறிட்டியா? லக்கேஜ் சரண்டர் பண்ணிட்டேன், போர்டிங் பாஸ்லாம் ஓகே ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கூப்பிட்டா வெஹிக்கிள் ஏற வேண்டியதான். டல்லாக பேசுகிற? அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன சொல்லு. அதான் என் கூட ஒன்று வருது, அது வெறுப்பேற்றிட்டுருக்கு. அது வரதே ஒரு வெறுப்புனா அது என்னை இன்னும் வெறுப்பேற்றுது. எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வீட்டுக்கு போய்ட்டுறேன் ப்ளீஸ். நான் அங்கே வந்து அது தொல்லை இருக்க விரும்பல. ஏய், உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமாடி? ஏன்டி இப்படி பண்ற? பாடிங்க. என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெறுப்பேற்றுது. எனக்கு வரவே பிடிக்கல. நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். டேய், அவள் அப்படிதான்டா, பார்த்துக்கலாம் விடு. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அவனை ஒன்றும் பண்ண மாட்டான். ஏய், அப்போ என்ன பார்க்க உனக்கு காசு இல்லையாடி? அவன் மட்டும் தான் உனக்கு தோன்றாள், அப்போ நான் வேண்டாம் உனக்கு, அப்படிதானே? ஆனால் இப்போ கடுப்பேத்துறானா எனக்கு. அவள் பார்க்க பார்க்க இரிட்டேட் ஆகுதுண்ணா. என்ன தாண்டா பண்ணா? ஏன் அவ்வளோ காண்டா இருக்க? ஆனால் ஒரு 20 என்ன சொல்கிறது, ஒரு 15 to 20 டேஸ்க்கு எவ்வளோ லக்கேஜ் எடுத்திருக்கா தெரியுமா? பெரிய ட்ராலி 2, ஒரு பேகு. எனக்கு புரியலை. என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, அவளது செம ஓவர்லோடு, குறைக்கவும் மாட்டேன்றா. இதில் நான் பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன், என்னால் வந்து அதை குறைக்கவும், எனக்கு குறைக்க தேவையில்லை, என்னால் எதுவும் வச்சுக்கவும் முடியாது. ஆனால் அந்த பக்கி வந்து குறைக்கவே மாட்டேங்குது. மேக்கப் கிட்டுன்னு ஒரு வண்டி வச்சுருக்கா, அது எதுக்கு அவளை வச்சுருக்கான்னு தெரில. அது உங்கள் எல்லாம் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, சரி அதெல்லாம் தூக்கி போட்டுருடி. அதே ப்ராடக்டை ஃபுல்லாகவும் வச்சுருக்கா. அந்த குட்டி தானடி, அது தூக்கி போடுறி, இல்லைன்னா ரஃபியானாக்கிட்ட
கொடுத்துடலாண்டி. ஸ்லிப்பர் 4 ஸ்லிப்பர் இருக்குது பாருங்கள் வெயிட்டு. அது வேண்டானாலும் கேட்கல. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அங்கே நின்று அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாண்ணா. எனக்கு இரிட்டேட் ஆகுதுண்ணா. நான் வரலண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா. எனக்கு அவ கூட இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா இன்னும் காண்டாகுதுண்ணா. என்னை ஏன்னா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ப்ளீஸ் டி, கெஞ்சி கேட்குறேன்டி, இங்கே வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், இவ்வளோ தூரம் வந்துட்டல, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, எனக்காகடி. இன்னும் ஃப்ளைட்டில் அண்ணா விடுங்கண்ணா, கெஞ்சி நான் கேட்குறேண்ணா. டேய் அவன் கூட இல்லைடா, அவன் கூட உட்கார மாட்டான். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு ஃப்ளைட்டில் அவள் பக்கத்தில் இருக்கணும்னே தான் காண்டு. அவள் தான் உன் பக்கத்தில் இருக்க மாட்டாளே. என்னண்ணா சொல்கிறீங்க? அவன் பக்கத்தில் இருக்க மாட்டாளா? ஒன்றா தானே டிக்கெட் போட்டிங்க, அப்புறம் எப்படி அவன் பக்கத்தில் இல்லாமல் இருப்பா? எனக்கு புரியல. இல்லைடா, உனக்கு அவளுக்கும் சீட் ஒன்றும் கிடையாது. அவன் ரோலில் இல்லை, உன்கிட்டயே வரமாட்டா. நீ டிக்கெட் பார்க்கல? நான் என் டிக்கெட்டே ஒழுங்காக பார்க்கல. இதில் எங்கேருந்து அவள் டிக்கெட்டை பார்த்துருப்பேன்? இல்லை, எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் டைம் இருந்துச்சா? அதுலேயே அவள் டிக்கெட் நான் தனியாக போர்டிங் பண்ணி நான் வந்துட்டு அவள் தனியாக பண்ணான். சீட் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நிஜமாவே அவன் பக்கத்தில் இல்லையா? நிஜமாவே அவன் உன் பக்கத்தில் இல்லை. எப்படி நான் ஒன்றா தான் டிக்கெட் புக் பண்ணிங்க? அவன் என் பக்கத்து சீட்டாக தானே இருக்கணும். எப்படி ஒரே சீட் இல்லைன்றீங்க, என் கிட்ட கூட இல்லைன்றீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம். உனக்கு கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் உங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக தான் அவள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி அதுக்குள்ளே நிறைய டிக்கெட் ஃபில் ஆகிடுச்சு. அவளது நாங்கள் புக் பண்ணுற டைம் வந்து லாஸ்ட் ஃபியூ டிக்கெட்ஸ் அந்த ஸ்டேஜில் தான் புக் பண்ணோம். அவள் எனக்கு தெரிஞ்சு உனக்கு ரொம்ப பின்னாடி தான் இருப்பாள். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா என்னை சமாளிக்க சொல்லலை, நிஜமாக தானே சொல்கிறேன். நிஜமாக என் பக்கத்தில் இல்லைல்ல? சொல்லு, சீரியஸாக கேட்குறேன். என் பக்கத்தில் இல்லைல்ல? நிஜமா வேணா டிக்கெட் வாங்கி பாரு. அவன் பக்கத்துலேயே இல்லை. அவாடா, இதுதான் எனக்கு வேணும். அப்பா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஐயோ, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அவளை என்கிட்ட கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அவள் என் கூட நான் தனியாக, அப்பா இதை யோசிக்கும் போது எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. லவ் யூ டூடா. அப்பா, இப்போ தான் நார்மல் வாய்ஸே வருது. அவள் கூட இருக்கான்னா இவ்வளோ டென்ஷன் ஆவியா நீ? இப்போ ஓகேல? இப்போ இங்கே ஹாப்பியாக வருவல்ல? இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. அவள் என் கூட இல்லைல்ல, அது போதும். அதை பண்ணது நான். புரியலை. அவள் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்காது. அவள் உன்னை பேசியே தொந்தரவு பண்ணுவா, டார்ச்சர் பண்ணுவா, உன்னை வம்பு இழுப்பா, நீ இரிட்டேட் ஆவ. உனக்கு ஃப்ளைட் ஜேர்னியே கடுப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நான் தான் தள்ளி டிக்கெட் புக் பண்ணேன். சரி, இருக்கட்டும். அதுக்கு என்ன இப்போது? ஆனால் தேங்க்ஸ் என்னவோ உங்கள் அண்ணனுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓ, தேங்க்ஸா? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் அண்ணனுக்கு வெறும் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இல்லையே, கூட ஏதோ சொல்லி செஞ்சீங்க போல. புரியலை. உங்கள் அண்ணனுக்கு என்ன கொடுத்தியோ, என்ன சொன்னியோ, அது நியாயமாக வர வேண்டியது எனக்கு. புரியுதுல்ல? அது எனக்கு தராமல் எனக்கு சொல்லாமல் உங்கள் அண்ணனுக்கு சொல்கிறேன். ஓகேண்ணா, அனௌன்ஸ்மெண்ட்டை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் அதை போய் தேடி இழுத்துக்கிட்டு ஃப்ளைட் ஏறுறேன். ஓகேண்ணா, பாய், டேக் கேர். நீங்கள் பாய் சொன்னாலும் வர்றது என்கிட்ட தான், ஞாபகம் இருக்குல்ல? சரிண்ணா, பாய், டேக் கேர். சரி, சமாளித்தது போதும். ஒழுங்கா பத்திரமா சீக்கிரமாக பார்ப்போம். மற்றதை நான் நேரில் பார்த்துக்கிறேன்.